உற்சாகமானதோ பகல் பொழுதோ வழக்குகள் எதிரொலி வெற்றிகளுடைய நேற்றைய நாளினுடைய முதலாவது அட்டவணையுடைய இறுதி போட்டியாக இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய போட்டியாக இருக்கிறது. எதிரொலி மற்றும் EVC அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டி இன்றைய நாளுடைய முதலாவது போட்டியாக இங்கு இடம்பெற காத்திருக்கிறது. அது வகையில் EVC மற்றும் எதிரொலி அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய இன்றைய நாளுக்கான முதலாவது போட்டி தற்போது ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. அந்த வகையிலே போட்டியினுடைய நேரடி ஒளிபரப்போடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே போட்டிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. அந்த வகையிலே EVC அணிபக்கம் முதலாவது பந்து படிப்பு அங்கே இடம்பெற காத்திருக்கிறது. முதலாவது பந்து படிப்பு அங்கே 14ஆம் இலக்க வீரர் பக்கம் அங்கே பந்து படிக்கப்படக்கூடிய பரத்தினுடைய கரங்களில் வந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியில் பர அற்புதமான ஒரு அனைத்து முதலாவது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அடிப்பக்கமாக அங்கே முதலாவது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. அது வகையிலே பந்திரை படிப்பதற்காக அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். எதிரொலி அணியினுடைய விளையாடுகிற தர்மாக அழைக்கப்படக்கூடிய வழியில மீண்டும் ஒரு புள்ளியை படிக்கிறதுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கூடிய வழியில பார்க்கலாம். அற்புதமான ஒரு அறைதல் பாருங்கள். இருப்பினும் அறையப்பட்ட பந்து அது வலையிலேயே சிக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக புள்ளிகள் EVC அணி பக்கமாக முதலாவது புள்ளியோடு அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டு அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்திலே இருக்கிறார்கள். ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கிலே இரண்டு அணிகளுமே ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கூடிய அற்புதமான ஒரு பந்து படிப்பு பாருங்கள். அங்கே மீண்டும் ஒரு புள்ளி சமநிலைக்கு படுத்தப்பட்டிருக்கூடிய வழியில இரண்டாவது புள்ளியாக அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கம் இருந்து 2க்கு 1 அடிப்படையிலே புள்ளிகள் பாருங்கள். புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2க்கு 1 இருக்கிறது. EVC அணி 2 புள்ளிகளோடும் எதிரொலி அணி 1 புள்ளிகளோடும் முதலாவது போட்டியிலே அங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய பாருங்கள். புள்ளிகள் அங்கே 3 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3க்கு 1 அடிப்படையிலே தொடர்ச்சியாக 7ஆம் இலக்க வீரர் 3வது பந்து பிடிப்புக்காக அங்கே அழைக்கப்பட்டிருக்கூடிய வழியிலே 3க்கு 1 அடிப்படையில் அங்கே புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரைப்பட்ட பந்து பாருங்கள் அங்கே வலையிலேயே சிக்கியிருக்கிறது. முதலாவது புள்ளியை தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டிருக்கவில்லை. 2க்கு 3 அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அட்டகாசமான ஒரு அரைதல் பாருங்கள். அங்கே EVC அணி பக்கம் அறியப்பட்டிருக்கிறது. அடியினுடைய புள்ளிப்பட்டியல் அங்கே 4ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கம் புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 4க்கு 2 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே பாருங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 4க்கு 2 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிற அற்புதமான ஒரு அரைதல் பாருங்கள். 4ஆம் இலக்க வீரர்களுடைய கரங்களில் இருந்து அரைதல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக எதிரொலி அணி பக்கம் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3க்கு 4 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. ஸ்கோரிங் 3-4 என்பது போட்டியினுடைய நிலை பாருங்கள். அங்கே பந்து படிப்பிற்காக பரத் அழைக்கப்பட்ட வழியில் அற்புதமான ஒரு அரைதல் 2ஆம் இலக்க வீரர்களுடைய கரங்களில் அந்த அரைதல் அங்கே கிடைக்கப்பட்டிருந்தது பாருங்கள். டச்சோடு புள்ளிப்பெறுகிற வாய்ப்புகள் இருந்தபோது கூட அங்கே தடுத்தாப்படவில்லை. நிச்சயமாக சசியினுடைய கரங்கள் ஒரு அற்புதமான ஒரு தேசியனுடைய பாருங்கள் அங்கே புள்ளி பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக புள்ளிகள் 4க்கு 4 என்று சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டு அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்திலே இருக்கிறார்கள். 4க்கு 4 என்பது போட்டியினுடைய நிலை. தொடர்ச்சியாக புள்ளி பெறுகிற வாய்ப்புகள் அங்கே இருந்த போது கூட பாருங்கள் அங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். இல்லை, புள்ளிகள் தொடர்ச்சியாக அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக 5வது புள்ளி அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. 5க்கு 4 உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணி 5 புள்ளிகள் அங்கே உயர்த்திருக்கிறது. 5க்கு 4 என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு அரைதல் பாருங்கள். ஒரு லாபமாக ஒரு பந்து படிப்போடு புள்ளிப்பட்டியலை மீண்டும் ஒருவரை சமநிலைப்படுத்திக் கொள்கின்றது. எதிரொலி அணி 5க்கு 5 என்ற கணக்கில் 2 அணிகளுக்கு ஆடுகள் இருக்கக்கூடிய வழியிலே ஜாம்பிங் சீரிஸ் ஊடாக பாருங்கள் அங்கே முதலாவது புள்ளி பெறப்படுகிற வாய்ப்புகள் இருக்கிறதா பொறுத்து பார்க்கலாம். அற்புதமான ஒரு அரைதல் மீண்டும் ஒரு பேக் கனெக்ட் பாருங்கள். பாரத்தினுடைய தரங்கள் அங்கே அறியப்பட்டுக் கொண்டிருக்கிற வழியிலே புள்ளிப்பட்டியல் வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம். புள்ளிகளை ஒற்றுமைகள் உயர்த்திக் கொள்ளுமா எதிரொலி அணி பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அரைதலுக்கான வாய்ப்பு. அற்புதமான ஒரு அரைதல் பாருங்கள். அங்கே புள்ளிப்பட்டியல் எதிரொலி அணி தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியிலே 6வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 6க்கு 5 என்பது இந்த போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. 6க்கு 5 ஒற்றை புள்ளிகள் வித்தியாசத்தோடு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது எதிரொலி அணி. அற்புதமான ஒரு பிளேஸ் பாருங்கள். 14ஆம் இலக்க வீரருடைய கரங்களில் இருந்த புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியிலே 6க்கு 6 புள்ளிகள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இரண்டு அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்திலே இருக்கிறார்கள். நல்ல ஒரு அரைதல் தர்மாவினுடைய கரங்கள் அறியப்பட்டதால் பாருங்கள், அங்கே மீண்டும் ஒரு அரைதல் அங்கே தடுத்தாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியில் புள்ளிகள் 7ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரோடி அணியினுடைய புள்ளி பட்டியல் பாருங்கள், 7க்கு 6 என்ற அடிப்படையில் இருக்கிறது. 7-6 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. ஸ்கோரிங் 7-6 என்பது இந்த போட்டியினுடைய நிலையாக இருக்கக்கூடிய வேளையில் புள்ளிப்பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் பாருங்கள், 7க்கு 6 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் எதிரொலி மற்றும் ஏபிசி அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் பாருங்கள், நடுவருடைய சமிச்சையை கவனிக்காது பந்தனை பணிக்க வேண்டாம். எனவே நடுவருடைய சமிச்சையை காத்துக் கொண்டிருக்கிற வேளையில் பாருங்கள், 7க்கு 6 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. பந்தனை பணித்திருந்த சசி எதிரொலி அணி பக்கம் வருது, பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு புள்ளிகளை பெறுகிற வாய்ப்புகளோட இருக்கின்ற பரத் அற்புதமான ஒரு லாபகமான ஒரு அரைதல் பாருங்கள், போட்டியினுடைய தன்மைக்கு ஏற்ப அப்படியே ஆடிக்கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக அங்கே 8வது புள்ளியும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் 8க்கு 6 என்ற அடிப்படையிலே புள்ளிப்பட்டியல் சென்று கொண்டிருக்கவில்லை. 2வது பந்து படிப்பிற்காக அங்கே சசி என அழைக்கப்பட்ட வழியில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு அரைதல், இருப்பினும் பாருங்கள் அது வலையிலேயே சிக்கியிருக்கிறது. புள்ளிகள் அங்கே 9வது புள்ளி அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் 9க்கு 6 என்ற அடிப்படையிலே 9க்கு 6ஆக இருக்கிறது. இல்லை பாருங்கள், நடுவருடைய சமிச்சைக்கு அமைவாக அது தவறான விளையாட்டின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே வேறு ஒருமுறை எதிரொலி அணி பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிற வழியிலே புள்ளிப்பட்டியல் அங்கே 10ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10க்கு 6 ஸ்கோரிங் 10-6. அற்புதமான ஒரு அரைதல். இருப்பினும் பாருங்கள், அங்கே தடுத்தாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சீபாஸினூடாக அந்த பந்து அங்கே அறையப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் 11வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 11க்கு 6, 5 புள்ளிகள் வித்தியாசத்தில் 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். 11க்கு 6 பாருங்கள் போட்டிகளில் மீண்டும் ஒரு சீபாஸினூடாக புள்ளிகளை பெறுவதற்கான முனைப்புகள் இருந்திருக்கிறது. இருப்பினும் பாருங்கள், அது தடுத்தாடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட இடைவேளைக்கு பின்பதாக அங்கே புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏபிசி அணி பக்கம் 7க்கு 11 என்பது போட்டியுடைய நிலையாக இருக்கிற ஜாம்பிங் சர்வீஸ் ஊடாக அங்கே புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு ஆறுதல். தொடர்ச்சியாக புள்ளிகளை உயர்த்தப்படுகிற வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படவில்லை என்றால் சொல்ல வேண்டும். புள்ளிகள் பாருங்கள், அங்கே 12ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணியுடைய புள்ளிப்பட்டியல் எதிர்வகையிலே முதலாவது பகுதி நேர இடைவேளை அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ரைட், அந்த வகையிலே ஃபேஸ்புக் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு போட்டியிலே உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ஃபேஸ்புக் லைவ் ஊடாக அபி வந்திருக்காங்க. ஹாய் சார் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஹாய் அபிஷன். அது மாத்திரமல்லாமல் சண்முகராஜா தரிஷன் வந்திருக்காங்க. ஹாய் கஜன் வணக்கம், நான் ஸ்ரீ ராஜா வாவ் இருங்க வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ரைட், வாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போயா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இல்லை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு, பட் போட்டிகள் போது தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் போட்டிகளை ஆரம்பிக்கின்றோம். பகுதி நேர இடைவெளியை தொடர்ந்து போட்டிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட காத்திருக்கூடிய வெளியே பாருங்கள். போட்டியினுடைய புள்ளி கலர் நாங்கள் பார்க்கின்ற போது 12க்கு 7 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கக்கூடிய வெளியில் 12க்கு 7ஆக இருக்கக்கூடிய வெளியே பந்தினை பணிப்பதற்காக அங்கே எதிரொலி அணியுடைய வெளியிலே ஆயப்பட்ட பந்து பாருங்கள், அது எல்லை கொடுக்க அபால் சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னொரு புள்ளி அங்கே 8வது புள்ளியும் பெறப்பட்டிருக்கிறது. ஏபிசி அணி பக்கம் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 8க்கு 12 என்பது போட்டியுடைய நிலையாக இருக்கக்கூடிய வேளையிலே 8க்கு 12 என்பது இந்த போட்டி நிலையாக வேளையே இன்னொரு புள்ளி பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக 13வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 13க்கு 8 என்ற அடிப்படையிலே 13க்கு 8 என்பது அடிப்படையில் புள்ளிகள் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸ்கோரிங் 38 என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு பேக்கடைக்கான வாய்ப்புகள் சசியினுடைய கரங்கள் அங்கே வந்து பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியிலே புள்ளிப்பட்டியல் தொடர்ச்சியாக உயர்த்தப்படுவா ஒருத்தர் நாங்கள் பார்க்க வேண்டும். அற்புதமான ஒரு பிளேஸினூடாக பாருங்கள் அங்கே புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக புள்ளிகள் அங்கே 14ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 14க்கு 8 என்ற அடிப்படையிலே 14க்கு 8 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வழியிலே இல்லை பாருங்கள், நடுவருடைய சமிச்சைக்கு அமைவாக பவுல் முறையில் புள்ளிகளை இழந்து கொண்டிருக்கிறது. ஏபிசி அணி
15வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 15க்கு 8 என்ற அடிப்படையில் 15-8 என்பது போட்டியுடைய நிலை. பாருங்கள், அறையப்பட்ட பந்து அது எல்லை கொடுக்க அப்பால் சென்றிருக்கிறது. ஏவிசி அணிக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அங்கே நழுவவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புள்ளிப்பட்டியல் பாருங்கள், அங்கே 16ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 16க்கு 8, ஸ்கோர் 68, ஸ்கோர் 68 ஆக இருக்கிறது. நீண்ட இடைவேளைக்கு பின்பதாக ஒரு புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. நீண்ட இடைவேளைக்கு முன்பதாக அந்த புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 9க்கு 16 இருக்கிறது. ஸ்கோரிங் 960. இல்லை பாருங்கள், ஃபவுல் முறையிலே அங்கே புள்ளிகள் இழக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிரொலி அணிபக்கக்கூடிய வேளையிலே புள்ளிப்பட்டியல் அங்கே 10ஆக உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் EVC அணியினுடைய வீரர்கள். 10க்கு 16 என்ற அடிப்படையிலே ஒருத்தர் நாங்கள் பார்க்கலாம். 6 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆடுகிறது வேளையிலே சிறவாளர் ரேசினூடாக அங்கே புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கமாக 11வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 11க்கு 16 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் சென்று கொண்டிருக்கிறது. 1160 பார்க்கலாம். இல்லை மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக EVC அணி பக்கம் வழங்கப்பட்டிருக்கூடிய 12வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய வழியிலே பார்க்கலாம். மீண்டும் ஒரு ரேஸ், அற்புதமான ஒரு பந்து ஒழுங்கமைப்பாளரின் ஊடாக அந்த புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கமாக 17வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 17க்கு 12, 20 புள்ளிகளுக்கு மட்டுப்படுத்தப்படக்கூடிய அந்த போட்டியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கூடிய வழியிலே 17வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 17க்கு 12 என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு புள்ளிப்பதற்கான முனைப்புகள் அங்கே தொடர்ச்சியாக கூடிய வழியில் பார்க்கலாம். EVC நிச்சயமாக அதை சாதித்துக் கொள்ளுமா? இல்லை, நடுவருடைய சமிஞ்சைக்கு அமைவாக பாருங்கள். அங்கே புள்ளிப்பட்டியல் EVC அணிபக்கம் வழங்கப்படக்கூடிய வழியிலே 13வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 1370 புள்ளிப்பட்டியல் 13க்கு 17. அற்புதமான ஒரு லாபகமான ஒரு அறைதலாக இருந்தாலும் அதை பிடித்து போடப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். புள்ளிப்பட்டியல் அங்கே 14ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணியினுடைய புள்ளிப்பட்டியல் 14க்கு 17. ஸ்கோர் 1470 பார்க்கலாம். அற்புதமான ஒரு அரைதலோடு மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணியினுடைய புள்ளிப்பட்டியல் 18வது புள்ளியும் பாருங்கள் அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. 18க்கு 14. இன்னும் 2 புள்ளிகள் மாத்திரமே தேவை இந்த போட்டியில் வெற்றி வாகை சூடுவதற்காக. எதிரொலி அணிக்கு 18க்கு 14, 4 புள்ளிகள் தேவை புள்ளிகளை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக. EVC அணிக்கு அந்த வாய்ப்பினை வழங்குமா எதிரொலி அணி பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை பாருங்கள், அங்கே வெற்றி பந்தினை இருக்கின்ற வாய்ப்பினை உறுதி செய்திருக்கிறது. எதிரொலி அணி 19வது புள்ளி அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. 19க்கு 14 வெற்றி பந்தினை இருக்கிறது. எதிரொலி அணி 19க்கு 14 என்ற அடிப்படையில் இல்லை பாருங்கள், இது முதலாவது போட்டியிலே வெற்றி வாகை சூடி இருக்கிறது. எதிரொலி அணி 19க்கு 20க்கு 14 என்ற அடிப்படையில் முதலாவது தொடரிலே வெற்றி வாகை சூடி இருக்கிறது. எதிரொலி அணி இந்த போட்டியில் வெற்றி வாகை சூடிய எதிரொலி அணியினுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் 2வது போட்டியிலே உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில் அலி மொய்தீன் வந்திருக்காங்க. ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பிரபா ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அபிஷன் ஹாய் கஜனடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் தொடர்ச்சியாக இருந்திருங்கள். இன்றைய நாள் முழுவதுமாக அட்டகாசமான போட்டிகளை நேரடியாக உங்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டிகள் பாருங்கள், EVC மற்றும் எதிரொலி அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக EVC மற்றும் எதிரொலி அணிகளுக்கு இடையிலான இந்த முதலாவது போட்டியை பொறுத்தவரை 20க்கு 14 என்ற அடிப்படையில் இந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடி இருந்தது. எதிரொலி அணி நேற்றைய நாளினுடைய முதலாவது அட்டவணையினுடைய இறுதி போட்டியாக இந்த போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுவரை எதிரொலி மற்றும் EVC அணிகளுக்கு இடையிலான இந்த முதலாவது போட்டித் தொடரை பொறுத்தவரை முதலாவது போட்டித் தொடரில் வெற்றி வாகை சூடி இருந்தது. எதிரொலி அணி 2வது போட்டித் தொடருக்காக நாங்கள் இங்கே காத்துக் கொண்டிருக்கூடிய வேளையில் நடுவருடைய சமச்சீராக மீண்டும் ஒருமுறை போட்டிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டியினுடைய விவரங்களை உங்களுக்கு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
பிரபா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி கேட்டு வந்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு தெரியல, எங்களுக்கு அறிவித்தல் வரலை. ரைட், பார்ப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் லைவோடு. உங்களுக்கு எல்லா மேட்ச்களையும் அப்படியே நாங்கள் நேரடியாக லைவோடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். போட்டிகள் அப்படியே ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. பாருங்கள், முதலாவது பந்து படிப்பாங்க எதிரொலி பக்கம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு முதலாவது அறைதல் பாருங்கள். 20ஆம் இலக்க வீரர் சஞ்சயினுடைய கரங்கள் அறியப்பட்ட பந்து அது டச் அவுட் முறையில் புலிகளை பெறுகிற வாய்ப்புகள் இருந்த போது கூட பாருங்கள் புலிகள் எதிரொலி அணி பக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அணியுடைய புள்ளி விவரங்கள் 1-0 என்ற சற்கணக்கிலே 2 அணிகளுமே ஆடுகள் கூடிய வழியில் முதலாவது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. இவிசி அணி பக்கமாக முதலாவது புள்ளி பெறப்படக்கூடிய வழியிலே புள்ளி பட்டியல் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே சமனான புள்ளிகளோடு 1-1 என்ற அடிப்படையிலேயே ஆடுகளத்திலே இருக்கிறார்கள். அற்புதமான ஒரு அறைதல் பாருங்கள். அங்கே அறையப்பட்ட புள்ளிப்படியிலே பேசினூடாக அங்கே தொடர்ச்சியாக புள்ளிப்படியில் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 2வது புள்ளியும் அங்கே இவிசி அணிபகமாக பெறப்பட்டிருக்கிறது. 2-1 என்ற அடிப்படையிலேயே 2 புள்ளிகளோடு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு அறைதல். 2ஆம் இலக்க வீரர் தர்மான் கரங்களில் அறியப்பட்ட பந்து பாருங்கள். அங்கே தொடர்ச்சியாக புள்ளிப்படியில் உயர்ந்த படம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 2-2 என்ற அடிப்படையில் புள்ளிப்படியில் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2-2 என்ற அடிப்படையிலே புள்ளிப்படியில் அங்கே சமநிலைப்படுத்தப்படவில்லை. 3வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஏவிசி பக்கமாக 3-2 என்ற அடிப்படையில் அங்கே புள்ளிப்பட்டியல் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. 3 புள்ளிகள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு புள்ளிகள் பாருங்கள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே தொடர்ச்சியாக புள்ளிகளை சமநிலைப்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும். 3-3 என்ற அடிப்படையில் 2 அணிகளுக்கு ஆடுகளத்தில் புள்ளிகளிலே ஒரு அறைதல் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. தர்மாவினுடைய கரங்களில் இந்த புள்ளிப்பட்டியல் அங்கே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். அறைதல் சிறப்பான ஒரு அறைதல் சசியினுடைய கரங்களில் அறையப்படுகிறார்கள் பாருங்கள். அது எல்லை கொண்டிருக்க அப்பால் சென்றிருக்கிறது. அணியினுடைய புள்ளிப்பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக 4ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 4-3 என்ற அடிப்படையிலே அங்கே புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4-3 என்பது போட்டியினுடைய நிலைப்பார்கள். புள்ளிகளை பெறுவதற்கான முனைப்புகள் தொடர்ச்சியாக இருந்த போது கூட பாருங்கள் இந்த போட்டியிலே ஆதிக்கத்திலே செலுத்திக் கொண்டிருக்கிறது. இவிஎஸ்சி அணி 5வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 5-3 என்ற அடிப்படையிலே பாருங்கள் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புள்ளிப்பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக 6வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 6-3 என்பது இந்த போட்டியினுடைய நிலையாக புள்ளிப்பட்டியலே 6 புள்ளிகள் அங்கே தொடர்ச்சியாக இவிசி அணி பக்கம் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கூடிய வழியிலே நீண்ட இடைவேளைக்கு பின் மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் உயர்த்துகின்ற வாய்ப்புகள் இருந்த போதும் அதனை தவறவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பாருங்கள் அங்கே 7வது புள்ளியும் இவிசி அணி பக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அறைதலுடாக புள்ளிகளை பெறுகிற வாய்ப்புகள் இருந்த போதும் கூட பாருங்கள் அங்கே புள்ளிப்பட்டியல் தொடர்ச்சியான கவனக்குறைவுதான் பாருங்கள் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 8-3 இருக்கிறது. இந்த வேளையிலே முதலாவது பகுதி நேர இடைவேளை பாருங்கள் அங்கே எதிரொலி அணி பக்கம் என்று கோரப்பட்டிருக்கிறது. 8-3 என்ற அடிப்படையிலே பாருங்கள் முதலாவது பகுதி நேர இடைவேளை கோரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கிறது. இந்த போட்டிகள் நேற்றைய நாள் முதலாவது அட்டவணையினுடைய இறுதி போட்டியாக இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவிஎஸ்சி மற்றும் எதிரொலி அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக 2வது அட்டவணைக்கான போட்டிகள் தொடர்ச்சியாக ஆரம்பமாக காத்திருக்கிறது. போட்டிகள் இடைவேளையை தொடர்ந்து ஆரம்பிக்க காத்திருக்கிற வழியிலே 8-3 என்பது அடிப்படையாக இருக்கிறது. 8 புள்ளிகளோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது இவிசி அணி. பாருங்கள் அந்த பகுதி நேர இடைவெளியை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். எதிரொலி அணியினுடைய வீரர்கள் 4வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 4-8 இருக்கிறது போட்டியினுடைய நிலை. ஒரு அறைதல் பாருங்கள். பாரத்தினுடைய கரங்கள் அறியப்பட்ட பந்து பாருங்கள் அங்கே தொடர்ச்சியாக அது தாச்சார் முறையில் அங்கே புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அடிபகமாக புள்ளிகள் அங்கே 6ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணியுடைய புள்ளிப்பட்டியல்
பாருங்கள் இன்னொரு பேசியுடைய பந்தினை புள்ளிகளை முனைப்புகள் இருக்கிறது பாருங்கள். நடுவருடைய சமீட்சைக்கு அமைவாக தச்சோடு முறையிலேயே புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணிபக்கமாக 7வது புள்ளி இங்கே பெறப்பட்டிருக்கிறது. 7வது புள்ளி இங்கே தொடர்ச்சியாக பெறப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு அரைதல் பாருங்கள். அங்கே 8வது புள்ளியை பெற்ற வேளையிலே புள்ளிகள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே சமனான புள்ளிகளோடு இப்போது ஆடுகளத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். 8க்கு 8 என்ற அடிப்படையில் புள்ளிகள் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற வேளையிலே 8க்கு 8 ஈச் 2 அணிகளுமே சமனான புள்ளிகள் இருக்கிற இன்னொரு புள்ளி பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதிர்மறை அணி பக்கமாக 9வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 9க்கு 8 என்ற அடிப்படையில் புள்ளி பட்டியல் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு பந்து படிப்பிற்காக அங்கே வர அழைக்கப்படக்கூடிய வேளையிலே பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் ஒரு லாங் பீ முறையில் இருக்கிற வாய்ப்புகள் அங்கே இருந்தது பாருங்கள். இல்லை, வாய்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். 9க்கு 9 மீண்டும் ஒரு முறை புள்ளிப்பட்டியல் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாருங்கள் புள்ளிப்பட்டியல் அங்கே 10வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் 10க்கு 9 என்ற அடிப்படையில் 10-9 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. பாருங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10க்கு 10 என்ற அடிப்படையில் பாருங்கள் 2 அணிகளுமே சமனான புள்ளிப்பட்டியலோடு சென்று கொண்டிருக்கிறது. தனுஷான் லைவ் கொஞ்சம் கிளியரில் ப்ரோ என்னங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நல்லா ஹை குவாலிட்டி தான் இருக்குது, ஆனாலும் தெரியல. அதே பாருங்கள் புள்ளிப்பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக 11வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் 11க்கு 10 என்ற அடிப்படையில் 11க்கு 10 என்ற அடிப்படையில் அணிகளுமே ஆடுகிறது. புள்ளிப்பட்டியல் புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 12வது புள்ளிப்பட்டியல் அங்கே எதிரொலி அடிப்பக்கம் பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 12க்கு 10 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் சென்று கொண்டிருக்கிறது. 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. எதிரொலி அணி மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் சொல்லிக் கொண்டிருக்கும் பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அடிப்பக்கமாக 13வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிற வழியில் மீண்டும் ஒரு பகுதி நேர இடைவெளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ரைட், இன்னும் தெளிவு இல்லை, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ரைட், இதை விட ஜூம் பண்ணால் ரொம்ப கிளியர் இல்லாமல் போயிடும். அதனால தான் இவ்வளோ ஜூமில் வச்சுருக்கிறோம். பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், அப்போ தான் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷன் வந்திருக்கிறாங்க. பிரபா ரைட், நெக்ஸ்ட் மேட்சாக இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எங்களுக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கல, அவங்க பார்க்கலாம். போட்டிகள் அப்படியே ஆரம்பிக்கக்கூடிய வெளியில் 13க்கு 10 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் சென்று கொண்டிருக்கிற வெளியே பாருங்கள். இங்கே மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் அங்கே எதிரொலி அடிப்பக்கமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 14வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அடிப்பக்கம் 14க்கு 10 என்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. 14க்கு 10 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கக்கூடிய வேளையிலே புள்ளிகளை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. பாருங்கள், அங்கே EVC அணி புள்ளிப்பட்டியலை தொடர்ச்சியாக உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். 11வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 11வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கம் 11க்கு 14 என்ற அடிப்படையில் போட்டிகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதா பொறுத்து நாங்கள் பார்க்கலாம். சிறப்பான ஒரு ஆறுதல் சீபாசினூடாக ஆறுதலுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். புள்ளிகளை உயர்த்திக் கொள்வா. முதலாவது போட்டியை பொறுத்தவரை EVC அணி தோல்வியினை சந்தித்திருந்தது. எதிரோடு வெற்றியாக சூடியிருந்தது. எனவே இந்த 2வது போட்டி வாய்ப்பாக அமைகிறது தான் சொல்ல வேண்டும். EVC அணியை பொறுத்தவரையில் பாருங்கள், புள்ளிப்பட்டியல் 12ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 12க்கு 14 என்ற அடிப்படையிலே
15வது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. எதிரொலி அணி பக்கம் வந்து 15க்கு 12 அடிப்படையில் 15-12 பாருங்கள் போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. 15-12 அற்புதமான ஒரு பந்து படிப்பாக இருந்தாலும் இருப்பினும் அது வலையிலேயே சிக்கி இருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். வலையிலேயே சிக்கக்கூடிய வழியிலே புள்ளிப்பட்டியல் அங்கே 13ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கமாக 13க்கு 15 ஸ்கோரிங் 13-15 புள்ளிகளை பெற்ற வாய்ப்புகள் அங்கே தவறவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பிளேயர்ஸை எடுக்க முடியாமல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புள்ளிப்பட்டியல் பாருங்கள் அங்கே 16ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 16க்கு 13 என்ற அடிப்படையிலே போட்டியினுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு லாபகமான அரைதலோடு தொடர்ச்சியாக புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. EVC அணி பக்கமாக புள்ளிப்பட்டியல் பாருங்கள் அங்கே 14ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 14க்கு 16 என்ற அடிப்படையிலே அறையப்பட்ட பந்து அது எல்லை கொடுக்க அப்பால் சென்றக்கூடிய வழியிலே முதலாவது புள்ளிப்பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கே எதிரொலி அணி பக்கமாக ஒரு புள்ளி உயர்த்தப்பட்டிருக்கிறது. 17க்கு 14 அற்புதமான ஒரு அரைதல் வாரங்கள் அங்கே தொடர்ச்சியாக புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கமாக 15வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 15க்கு 17 என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் 2 அணிகளுமே ஆடுகளத்திற்கக்கூடிய பணியிலே தொடர்ச்சியாக புள்ளிகளை சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். EVC அணியினுடைய வீரர்கள் நடுவருடைய சாமிச்சைக்கு அமைவாக பாருங்கள் புள்ளிப்பட்டியல் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. EVC அணி பக்கமாக 16க்கு 17 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. 16-17 அற்புதமான ஒரு அரைதல் பாடங்கள் அங்கே புள்ளிப்பட்டியல் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 18வது புள்ளிப்பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 18க்கு 16 என்ற அடிப்படையிலே 18-16 இன்னும் 2 புள்ளிகள் மாத்திரமே இந்த போட்டியில வெற்றி வாகை சூடிக்கொள்வதற்காக எதிரொலி அணிக்காக 18-16 பாருங்கள் போட்டியுடைய நிலை. அற்புதமான ஒரு ஆயுதல் பாருங்கள் டாச் அவுட் முறையிலே புள்ளிப்பட்டியல் அங்கே EVC அணி பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. 17-18 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. ஒற்றை புள்ளிகளோடு ஒன்றிலே வகித்துக் கொண்டிருக்கிறது எதிரொலி அணியினுடைய வீரர்கள். பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னும் 2 புள்ளிகள் மாத்திரமே தேவை வெற்றியை உறுதி செய்து கொள்ள எதிரொலி அணிக்கு. பார்க்கலாம் நாங்கள் அற்புதமான ஒரு பந்து பரிமாற்றம் பாருங்கள் 2 அணி பக்கம் இருந்து சிறப்பான ஒரு அரைதலாக இருந்தாலும் அங்கே தடுத்தாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகளையும் பொறுத்த வரையிலே அற்புதமான ஒரு டச் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தான் இல்லது தடுத்தாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இளம் வீரர்களாக இருந்தாலும் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டியை பொறுத்தவரையிலே EVC அணி இல்லை பாருங்கள் அந்த கணவனை தகர்த்திருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். எதிரொலி அணியை பொறுத்தவரையிலே 19வது புள்ளி அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பந்தினை எறிகின்றார்கள் எதிரொலி அணி. 19க்கு 17 19-7 வெற்றி பந்தினை எறிந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடி இருக்கிறது எதிரொலி அணி. எனவே இந்த 2 அணிக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த போட்டிகளில் உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். சொல்லுங்க. ஆனா பரிசு மட்டும் சொல்லுங்க.